இன்னைக்கு நம்ம வீடியோல சில சென்டென்சஸ் தினசரி வாழ்க்கையில எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். சோ நான் எப்பயும் போல தமிழ்ல கேட்பேன், ஷாஸ் சீனியர் ட்ரெய்னர் வந்து இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே ஷாஸ், ஃபர்ஸ்ட் இப்படி எல்லாம் நம்ம பண்ணுவோம்ல, இந்த அதுக்கு பேர் என்னது, அது இப்படி எடுக்கிறதுக்கு என்ன சொல்றது, நட்டுடைக்கிறது, அது இங்கிலீஷ்ல சொல்லு. தமிழ்லயே சொல்ல தெரியல, இங்கிலீஷ்ல தான் கேக்குறேன். சரி சொல்லு. சோ அது வந்து cracking someone's joints அப்படினு சொல்லலாம். ஓகே, so she cracked her joints, இல்லாட்டி she cracked her knuckles அப்படி நம்ம சொல்லலாம். cracked her knuckles அப்படினு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்த cracked வந்து இந்த ஃபுட்லயே வரும்ல, கால்ல, அது வெடிப்பு. அது அந்த டைம்லயே crack வந்து crack வந்திருக்கு அப்படி நம்ம சொல்லலாம். அது பிரச்சனை இல்ல. இது cracked தான். ஆமா, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. எனக்கு புதுசு தான். ஓகே ஓகே, தமிழ்லயே தெரியல, நான் போய் தெரிஞ்சு புதுசு தான் அப்படிட்டு. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்து போயிட்டு வாங்க. Go safely. Let it drive safely. Okay? Okay. சொல்லலாம். குளிர் காய்தல். ஓகே, இந்த சன் கடியில சன் பாத்ல எடுப்போம். ஆமா, அதேதான். basking in the sun அப்படினு சொல்லலாம். ஓகே. be sad basking in the sun. பீச்சுக்கெல்லாம் போகும்போது basking in the sun அப்படினு சொல்லலாம். ஓகே, எனக்கு பழகி போச்சு. ஒரு விஷயம் பழகிடுச்சு அப்படினும்போது I got used to it. I got used to it. ஓகே, நம்ம சொல்லும்போது I got used to it அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நமக்கு பழகிடுச்சு அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது I got used to it அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். எஸ். ஓகே, இந்த தெருவுல தண்ணி தேங்கி நிக்குது. தண்ணி தேங்கி நிக்குது. இன்னொருக்க சொல்ல, தண்ணி தேங்கி நிக்குது. ஓகே, மறுபடியும் ஃபுல்லா சொல்லு. இந்த தெருவுல தண்ணி தேங்கி நிக்குது. தண்ணி தேங்கி நிக்குது அப்படிங்கறத வாட்டர் லாக்ட் அப்படின்னு சொல்லலாம். the street is water logged. ஓகே, LOCKED கிடையாது, LOGGED. ஓகே ஓகே, the street is water logged. ஓகே, டன். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, எனக்கு இது கட்டுப்படி ஆகாது. விலையா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. நமக்கு ஒரு விஷயம் கட்டுப்படி ஆகாது அப்படின்னா I can't afford it அப்படின்னு சொல்லலாம். I can't afford this price. I can't afford it அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, டன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நீ முன்ன மாதிரி இல்ல ஷாஸ். மாறிட்டேன், ஃபுல்லா மாறிட்டேன். சரி, இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா you are not like how you used to be. You're not like how you used to be. Okay, you have changed a lot அப்படின்னு கூட சொல்லலாம். நீ மாறிட்ட அப்படின்னா you have changed a lot அப்படின்னு சொல்லலாம். Okay, முன்ன மாதிரி இல்ல அப்படினும்போது you're not how you used to be. முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இல்ல. ஓகே, டன். ஓகே, then got it. இன்னைக்கு முடிஞ்ச உங்க லிஸ்ட்? எஸ், முடிஞ்சு. ஸ்ரீஷா அடிக்கடி இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க. நான் அதெல்லாம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஈஸியா எப்படி அதை நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணலாங்கிறத வந்து நம்ம பண்ணுவோம். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் இன்கேஸ் நீங்க பார்க்கலனா இப்போ மேல லிங்க் உங்களுக்கு பாப் ஆயிருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமா அந்த வீடியோஸும் பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இதே மாதிரி வாட்ஸ்அப்லயே ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கணும், அதுவும் 24 hour உங்களுக்கு ஒரு பர்சனல் ட்ரெய்னர் உங்க கூடயே இருந்து சொல்லி கொடுக்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, நம்ம கோர்ஸை ஜாயின் பண்ணுங்க.